வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவா ஃபிஷ் ஃப்ரை. இதுக்காக நான் எடுத்துருக்கிற மீன் பார்த்திங்கன்னா பாஷா ஃபிஷ் அண்ட் டிலாப்பியா ஃபிஷ்ன்ற ரெண்டு வகையான ஃபிஷ்ஷஸும் நம்ம எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே ஆன்லைனில் வாங்கினது தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு முள் இல்லாமல் அவங்களே க்ளீன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வந்துடும். நம்ம அப்படியே மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா மஞ்சப்பொடி போட்டு அலசி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் மசாலா போட்டு. இதுக்கான மசாலா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெறை மிளகாத்தூளும் நான் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். 3 விதமான மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். கூடவே பெப்பர் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த ப்ளைன் சில்லியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே கரம் மசாலா, சால்ட்டு உங்கள் தேவைக்கேற்ப. கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். எதுக்குன்னா அந்த ஆயில் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வராமல், அதாவது மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஆயில் மட்டும் விட்டுக்கிறேன். நல்லா கெட்டியாக கரைச்ச புளி கரைச்சல், கெட்டியாக இருக்கணும், இல்லைன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால் கெட்டியாக புளி கரைச்சல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். நல்லா எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு திக்காக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா தண்ணி விட்டாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு 20லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் அந்த மசாலா வந்துட்டு ஊறி இருக்கும். இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்பு தான். என்னென்னா, இந்த மாதிரியான நம்ம பேக்டு ஃபிஷ் வாங்கும்பொழுது அதில் ப்ரிசர்வேட்டிவ்க்காக சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது சால்ட்டு நம்ம சேர்க்கும்போது அதிகமாகிடுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செய்கிறச்ச சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச சுத்தமாகவே சால்ட் போடாமல் நம்ம மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும். அதில் இருக்கிற சால்ட்டே வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சால்ட்டியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம சால்ட் மட்டும் கம்மி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஈவனாக நம்ம தவாவில் எப்படி ஆயில் போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை, அந்த மாதிரி ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரை எப்படி